சரி. இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பிற்காலத்துல வந்த படங்கள்ல நெறைய ரஜினிகாந்த் இமிட்டேட் பண்ணி வருவாரு. அதே அவருக்கு வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா அமைஞ்சதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள இமிட்டேட் பண்ணது எம்.கே. முத்து அவர்கள். ஆனா அவரு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவர வளர விடாம எம்ஜிஆர் பண்ணிட்டாருன்னு பொதுவா எல்லாருமே சொல்றாங்க. அது உண்மையா? நீங்க சொன்ன நடிகரோட தந்தை தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தாரு. அப்ப வந்து இவரு வந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட கிடையாது. இப்ப இவரு எப்படி அவரோட வளர்ச்சிய தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாரி நீங்க சொன்ன நபர் வந்து அவரே ஒரு தலைவரோட ரசிகர் தான். ஒருத்தருக்கு திறமை இருந்தா யாரும் அவங்கள தடுக்கவே முடியாது. ஆனா அவர் ரொம்ப எம்ஜிஆர் அவர்கள இமிட்டேட் பண்ணியே அவருடைய படங்கள் நெறைய இருந்ததா சார்? கண்டிப்பா வந்து நம்ம ஒருத்தர வந்து ரசிக்கிறோம்னா, கண்டிப்பா வந்து அவங்கள மாரி இருக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். ஆமாம். வின் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க நெறைய பேரு. பட் ஆக்சுவலா வந்து அதோட சோல வந்து இமிட்டேட் பண்ணா தான் பண்ண முடியுமே தவிர, அவரு பண்ற செயல்கள வந்து இமிட்டேட் பண்ணா, அது வந்து சக்சஸ குடுக்காதுன்றதுக்கு இவங்கலாம் வந்து உதாரணம்.